பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 34:3. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமாங்க, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உற்று நோக்க வேண்டும். அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நன்றாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன். என்னோட கூட நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்றான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாம் ஆராதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை நடத்துகிறோம். ஆனால் நாம் மற்றவர்களை இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறோம். நாம் அதை செய்கிறோமா அப்படின்றத நினச்சி பார்க்கணும். உண்மையிலேயே நாம் இப்போ ஒரு ஆராதனை நடத்துகிறோம் அல்லது தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னா, தான் செய்வதை பார்க்கிலும் தன்னோட இணைந்து செய்கிற ஒரு கூட்டம் இருக்குதுன்னு வைங்களேன், அது தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகமாக உயர்த்துவதற்கு சமானம். தாவீது அவன் சில நேரங்களில் அவனுடைய ஆராதனையினுடைய முறைமைகளே வித்தியாசமாக இருக்கும். வானங்களே துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள், பூமிகளே, ஆகாய மண்டலங்களே, இப்படி எல்லாம் ஒவ்வொரு படைப்புகளை பார்த்து பார்த்து அவன் தேவனுடைய நாமத்தை துதிங்க, மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுபோல தான் அவன் சொல்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளில், எல்லா விதமான போராட்டங்களில், எல்லா அவமானங்களில், எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில், மறக்கப்பட்ட சூழ்நிலைகளில் அவன் கர்த்தருடைய நாமத்தை, கிண்ணறத்தை எடுத்து அவன் பாடிக்கொண்டே இருந்தானான். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தானா. அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுது, அவன் சொல்ற ஒரு காரியம், என்னோட கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்க அப்படி பழகிட்டாங்கன்னு சொன்னா, அவருடைய இருதயமும் அவருடைய ஆத்மாவும் அவருடைய சரீரமும் அது அமைதலாகவே இருக்க முடியாதுங்க. இன்றைக்கு உள்ள தாவீது போல ஃபாதர் பெர்க்மேன்ஸ், அவரை நான் பார்த்ததுனால சொல்கிறேன், நம்ம அவருடைய காரியங்களை அறிகிறதுனால சொல்கிறேன், அந்த மனுஷன் எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலேயே மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தருடைய வார்த்தையினால சங்கீத புஸ்தகத்தை அவர் பாடல்களாக பாடிக்கொண்டே இருப்பார். இதை போல தான் தாவீதும் பாடியிருப்பான் அந்த நாட்களில். அன்றைய தாவீதை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த அருமை தகப்பனை ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவங்க சொல்கிறதுனால ஒன்று நான் குறைந்து போகிறதுக்கு இல்லை, நல்ல ஒரு ஆராதனை வீரர். அது மாத்திரம் இல்லை, அவருடைய வயது கூட இருந்தாலும் அவர் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனால் பயன்படுத்தக்கூடிய அநேக பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். இதை ஏன் அவரை ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் தாவீது எப்படி என்னோட கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரோ, அதுபோல் நாமும் கர்த்தருடைய நாமத்தை எந்த சூழ்நிலையிலையும் அவரை மகிமைப்படுத்துகிறதுல சோர்ந்து போய் விடக்கூடாது. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சில நடக்காத காரியங்கள்னால் நம்ம விரும்பின காரியங்கள் நடக்கலை அப்படின்னா உடனே நம்ம மனசு சோர்ந்து போயிடுது. தோல்வி, இதிலேருந்து எப்படி நான் மீள முடியும், அல்லது எப்படி எனக்கு நடக்கும், ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு துவண்டு போயிடும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தாதபடிக்கு அவரை மட்டுப்படுத்துகிறோம். ஆனால் ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய நாமத்தை எக்காலத்தில் நாம் ஸ்தோத்தரிக்கணுமா, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணுமா. அப்படி செய்கிறதான வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதமும் அவர் நம்மோடு இடைபடுகிறதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வார்த்தையை போல என்னோட கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்கிற வார்த்தையை நாமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு முற்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களோட கூட ஒரு சேனையை நாங்கள் உருவாக்கி உங்களுடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் துதியின் ஆவி விளங்குவதாக, துதியின் ஆவி அவர்கள் மேல் அமருவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் பாதுகாப்பும் அவர்கள் மேல் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.